எங்க போதுனே தெரியல. ஓடும்போது ஏறணும் அப்படிதான். கடைசியா எங்க போகுது? பஸ் ஸ்டாண்ட் போகுது. இல்ல, இது காயலாங்கடைக்கு தான் போகும். பெரிய அறிவு கிளஞ்சியா, புத்தி கூர்மை. காயலாங்கடைக்கு போகுதான். சோம்பேறி நீ கூட தான்டா செத்தா சுடுகாட்டுக்கு போவ. சுடுகாடும் காயலாங்கடையும் ஒண்ணுதான். சொல்லிட்டு ஏன்டா கம்முன்னு உட்காந்துருக்குற? நீ ஏமா கம்முன்னு இருக்கிற? எங்க போற? இது கடைசியா எந்த ஊரு போகுது? பாண்டிச்சேரி, புதுச்சேரி, புதுவை. அந்த ஊருக்கு டிக்கெட் கொடுங்க. 4 ரூபா 60 பைசா கொடு. நீயும் கண்டக்டரா? என்ன மாதிரியே பை வச்சிருக்கிற. இந்தாமா அப்படி 5 ரூபாயா சொல்றியா? அனுப்புறேன். யோ அழுவாயா? உள்ள வைங்கய்யா, அவர் நடக்கிறார்ல. நீங்க இப்படி வைக்கந்தான். சேமத்தியாவையா கேட்டான். எங்க போற? பாண்டிச்சேரி 2.5 போடு. பாண்டிச்சேரி 2.5 போடா. ஏயா என்ன காரா இல்ல பாரா? பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் போடு. இங்க கூடு. யார் யாரியா? நானே என் பையன், பக்கத்து வீட்டுக்காரரு. எவரையா கேட்டான்? ஆளா காமியா? ஐயா நானு நீதான் தெரியுது. அப்புறம் யாரியா? என் பையன், பக்கத்து வீட்டுக்காரரு. பக்கத்து வீட்டுக்காரர் யாரு? அதோ 3ஆவது சீட்ல மூஞ்சி நீட்டமா அசிங்கமா சீட்ல காலை வச்சுட்டு இருக்காரு. காலை கீழ போடியா. போடியா. பையனுக்கு என்ன வயசு? 3. ஏய் யோ, பையனை ஏன் அடிக்கிற? உன் வாரிசாவது உண்மையை சொல்லட்டையா? வயசு திருடுற சொந்த வீட்டுல. புறப்படும் போதே 3 சொல்லி கொடுத்தேன். இங்க வந்து 5. பள்ளிக்கூடத்துல படிக்கிறியா? பாடமன்ற லட்சணமா அது? நீ வா. நீ ரூபா 11 12 இருக்கு. அப்புறம் கொடுக்குறேன். குடிப்பீங்களா? டிக்கெட்டை பத்திரமா முடிஞ்சு வை. கைய உள்ள வைப்பா. அந்த பொண்ணை பார்த்தா சினிமாக்காரி மாதிரி இல்ல? சும்மா இருப்ப. சினிமாக்காரி மூஞ்சி முகர் கட்டி ஸ்டைல் வேற ஸ்டைல். பதனமே சந்திர பிம்பமோ மலர்ந்த சரோஜமோ பாட்டு கிளம்புதா?
நாதர், இந்த பொண்ணை பார்த்தா ஒரு தினுசா தெரியல. ஒரு தினசா தெரியுது, பல தினசா தெரியுதுங்க. நல்ல சமாச்சாரம் போக போக தெரியும். இப்படி பேசாம வாங்க. ஓடுற பஸ்ல வந்து ஏறிச்ச என்ன விஷயமா இருக்கும்? யாருக்கு ஐயா தெரியும்? நானும் உங்களோட தானே பஸ்ல வர்றேன். ஏற்பா ஏற்பா. புடவை அம்மா ஏறுமா ஏறுமா உட்கார். எந்த ஊருக்கு போற? கேக்குறேன் நின்னுட்டு பேமொழி முடிக்க. என்னது பரதநாட்டியம் ஆடுறியா? பஸ் ஆட்ட மாத்ததில்ல? எந்த ஊருக்குமா போற? என் மக கிட்ட போறேன். ஓய், உன் மகளுக்கு எந்த ஊரு? அதோ அதோ என் மக சுகுணா. சுகுணா நாங்க போனோமா? ஆமா. இத்த புடிச்சிட்டு அப்படி போ, விட்டு விடு, அப்பதானே போறேன். போமா. சுகுணா, என் கண்ணு என்ன விட்டுட்டு எங்கம்மா போயிட்டு? அம்மா, நான் உங்க மக இல்ல. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. வாமா போலாம். கேள்வி இறங்குறியா இல்லையா? போனி இறங்க முடியாது. எப்படி முடியும்? வயசான காலத்துல கஷ்டப்பட்டு ஏறி விட்டேன், இப்ப இறங்க தெரியாம தவிக்கிறேன். வா, நான் இறக்கி விடுறேன். என் மகளோட தான் இறங்குவேன். வாமா. ஐயோ, என் கையை விடுங்கம்மா. சத்தியமா நான் உங்க மக இல்ல. ரோதனையா போச்சப்பா. பைத்தியத்துல என் பஸ்ல ஏத்துறேன். இறக்கடா கீழே. ஐயோ, அந்த அம்மா பூர்வத்திலாம் எனக்கு தெரியும். அம்மா, இன்னொன்னு என்னம்மா, அது உன் குடும்பமே சரியில்லை. கொஞ்சம் மன்னிச்சுங்க சார். இப்படி வாங்கம்மா. என்னம்மா இது? இந்த பொண்ணு நம்ம சுகுணா இல்லம்மா. நம்ம சுகுணா இல்லையா? இல்லம்மா, நம்ம சுகுணா நாளைக்கு வந்துரு. வாங்கம்மா. நாளைக்கு வந்துருவாளா? நிச்சயமா வந்துருவா. வாங்கம்மா வாங்க. கண்டக்டர் பாவம், தப்பா நினைச்சிட்டாங்க போல இருக்கு. நான் சுகுணா இல்ல, என் பேர் மாலா. நான் கேட்டேனா? நீங்க மாலாவோ கொக்கோ கோலாவோ எனக்கு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி, அவ்வளவுதான். இல்ல இல்ல, நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. சினிமா ஆசையினால பெத்த தாயையே ஒரு பொண்ணு தவிக்க விட்டுருக்காங்க. அது எவ்வளவு பெரிதான் பாரு. வயசு பொண்ணு வாசப்படி தாண்டான்னா காலை ஒடிக்கணும். அப்பதான் இந்த நாடு திருந்துங்க. மகளை காணாங்கிற ஏக்கமே அந்த அம்மாவை பைத்தியம் ஆக்கிடுச்சுங்க. பைத்தியம்னு நம்ம சுலபமா சொல்லி போடுறோம். ஒவ்வொரு பைத்தியத்தினுடைய வாழ்க்கையிலும் ஒரு கதை இருக்கப்ப. அந்த பொண்ணு நம்பி போனவன் எப்படிப்பட்டவனோ, அவளை ஜினிமால தான் சேர்த்தானோ இல்ல தெருவில் அலைய விட்டானோ யாருக்கு தெரியும்? இவங்க பேசுறதுக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களுக்கும் எவ்வளவு பொருத்தம். ஐயோ, அந்த தாயினுடைய மகளும் என்னை போலவே சினிமா ஆசையினாலே எல்லாரையும் மறந்துட்டு போயிட்டா போல இருக்கு. பாவம், என்னை பார்த்து மகளே மகளேன்னு தவியா தவிச்சாங்களே, இது போல தானே என்னை காணாமல் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தவிப்பாங்க. எவ்வளவு அருமையா வளர்த்தாங்க. கவலையே தெரியாம கண்ணை போல பாதுகாத்தாங்களே. பொழுது விடிஞ்ச உடனே அம்மாவையும் முந்திக்கிட்டு அப்பா தானே எனக்கு ஓவல் கொண்டு வருவாங்க. அப்பா மாலா, மாலா, சத்தமா தான் கூப்பிடுங்களேன். இறைஞ்சு பேசாத. என்னாச்சு? குழந்தையோட முகத்தை பாத்தியா? சாட்சாத் மகாலட்சுமியே தூங்குற மாதிரி இல்ல? இந்த பாரு, தினமும் காலையில நானே வந்து மாலாவை எழுப்பி என் கையால ஓவல் கொடுத்தாதான் அன்னைக்கு பூரா என் மனசு நிறைஞ்சிருக்கு. எனக்கு வேலை மிச்சம். அப்பவே கொண்டு வந்துட்டேன். எழுந்திருந்து சாப்பிடுமா, ஆறிட போகுது. மாலா, இன்னைக்கு காலேஜுக்கு நீ சீக்கிரமா போகணும் இல்ல? கல்ச்சரல் ஃபங்க்ஷனுக்கு உன்னோட ஃபேவரட் ஸ்டார் நந்தினி தேவி வரதா சொன்னியே. மை காட், மறந்து போயிட்டேன். இன்னொரு விஷயம், மாலாவுக்கும் நான் ஒரு பெரிய சினிமா ஸ்டாராக வரணுங்கிற ஆசை நிறைய இருக்குதா கேள்விப்பட்டேன். முயற்சி பண்ணினா மாலாவும் என்னை போல ஒரு சினிமா ஸ்டாராக வர முடியும். இங்க நடந்த நிகழ்ச்சியில் மாலாவை வெற்றி பெற்றதுனால இந்த கப்பை மாலாவை கழித்து என் வாழ்த்து தெரிவிக்கிறேன். மேடம், சிரமத்துக்கு மன்னிக்க. கொஞ்சம் அப்படியே நில்லுங்க. ஒரு ஸ்னாப் எடுத்து நீங்க எல்லாம் கொஞ்சம் நவருங்க. கொஞ்சம் 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 வந்து ரெடி. எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்கம்மா. படம் எடுக்கிறது தெரியல? ஓமே ஓமே, படம் எடுக்கிறீங்களா? பாம்புல படம் எடுக்கும். நீங்களும் படம் எடுக்கிறீங்களா? அப்ப என்ன போஸ் ரெண்டு பேரும் ஸ்டார் போச்சுக்கிறீங்க. இந்த அம்மா பெரிய ஸ்டார் ஆயிடுவாங்கன்னு அந்த ஸ்டாரே சொல்லிருக்காங்க. அப்புறம் நேரம் கிடைக்காது. எழுத்து வாங்கினா தான் உண்டு. ப்ளீஸ் ஒரு கையெழுத்து வாங்கிடுறேன். மரியாதையா நீ போறியா இல்லையா?
என்னங்க நீங்க இந்த ரேஸ்னா தெரியுமா? ரேஸ் அதுல சந்தான ஒரு குதிரை இருக்கு. ஆமா, அத பத்தி எனக்கு ரொம்ப தெரியும். டிப்ஸ் கொடுக்கறீங்களா? பிரமாதமா கொடுப்பேன். கொஞ்சம் இது கேட்டு வந்துறேன். நான் கொடுக்குறேன், நீங்க வாங்க. எங்க கொடுக்குறேன், நீங்களே கொடுங்க. நிச்சயமா கொடுப்பேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா. பாருமா, நீங்க கையெழுத்து போடலன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனா உங்க தலையெழுத்து ஜாக்கிரதை. அவன் கிடக்குறான், யாரோ ஒரு பைத்தியக்காரன். அதை ஒண்ணு மைண்ட்ல வச்சுக்காதீங்க. கமான், எங்க போஸ் கொடுங்க. சரி, ஸ்மைல் ஸ்மைல். ரெடி? தேங்க் யூ. ப்ளீஸ். இவர் ஒரு சிறந்த சோசியல் ஒர்க்கர். பெயர் சுதாகர். சுருக்கமா சொல்ல போனா இந்த சினி ஸ்டார்களை உற்பத்தி பண்ணக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியே இவர்தான். ஓ, இஸ் இட்? இப்ப வந்துட்டு போனாங்களே நந்தினி தேவி, அவங்க இம்பாலா காரம் ஏற்காட்டு பங்களாவும் யாரால வந்து? அஜாபாலதான். So glad to meet you. மேடம், நான் கூட உங்களுடைய கலாரசனை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்த உடனே எப்படி முன்னுக்கு கொண்டு வந்துட முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்தாச்சு. உங்களுடைய கலை ஆர்வம் என்னால கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்யறேன். இந்தாங்க அட்ரஸ். டேய் ரவி, உனக்கு ஏன்டா அந்த வீண் வம்பு? உனக்கு தெரியாதுடா, இந்த மாதிரி காலி பசங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்படி என்னப்பா அந்த பொறுப்பு? போக போக தெரியும். ஹலோ மை ஃப்ரெண்ட், நெஞ்சத்தில் என்ன ஆயினோ வந்தாத கண்ணு. மை ஃப்ரெண்ட், நெஞ்சத்தில் என்ன ஆயினோ வந்தாத கண்ணு. ஒரு நாள் மலரும் உலகம் புகழும் உண்மையில் சந்தேகம் என்ன. மை ஃப்ரெண்ட், நெஞ்சத்தில் என்ன ஆயினோ வந்தாத கண்ணு. கண்ணு கண்ணு கேரியான். மலர் மூடுகின்ற உடை ராணி உன் அழகை மூடும்.
கண்ணு பொன்னால் மலரும் உலகம் புகழும் உண்மையில் சந்தேகம் என்ன மாய் கண் நெஞ்சத்தில் என்ன ஆயினோ அஞ்சாதே கண்ணு 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 கேரியா என்னடி இது இன்னும் மாலாவை காணோம் எந்த தியேட்டர் வாசல்ல நிக்கிறாளோ ஏன் இன்னைக்கு அவளுடைய அபிமான நட்சத்திரம் நந்தினி தேவி நடிச்ச குழந்தை உதடுகள் ரிலீஸ் ஆச்சு அப்பா வந்த மாதிரிதான் அது வந்துட்டாலே ஏண்டி மாலா உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது ஓ ஐ அம் டெரிபிலி சாரி இருங்க ஒரு நல்ல டியூன் வாசி சொல்றேன் ஏண்டி பேப்பர் வச்சிருக்கியா போட்டிக்கு ஏட்டி உனக்கு பிடிச்ச பாட்ட நீ வாசிக்க சொன்ன எனக்கு பிடிச்ச பாட்ட நான் வாசிக்க சொன்னேன் தட்ஸ் ஆல் ஏய் நான் யார் தெரியுமா எதுக்கு மேல அவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீங்க வந்து உட்காருங்க ஏய் எழுந்திரு
நம்ம போயிடலாம். நீங்க போங்க, நான் வரேன். என்னங்க, ஏதாவது அடிபட்டுச்சா? அடியா? இவனை போல எத்தனை ரவுடிகளை பார்த்தவனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. மலா, நாம சொன்னபடி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா? ஆமா, நாளைக்கு நாம திரும்ப சந்திக்கிறோம். இங்கயா? இங்க இல்ல, டான்ஸ் ஹால். சரியா போச்சு. அரங்கேற்றத்துக்காக நாம குறிப்பிட்ட 23ஆம் தேதி வேற இருந்து தியேட்டருக்கு இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கல. இன்விடேஷன்லாம் வேற அடிக்கணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம டேட்டே மாத்தி வச்சிடலாமான்னு தோணுது. யார் இருக்கிற? யார் மேல ஏத்துற? ஐயோ, நல்ல பஸ்ல வந்து ஏறணும்மா. 3 கல்லு போறதுக்குள்ள 300 தடவை நிக்காம போல இருக்க. இவன் எப்ப கொண்டு போய் சேர்க்க போறானோ? நீ ஓட்டும் போது தப்பிச்ச ஒரே ஒரு பிராணி இதுதாயா? பூனை குட்டிக்காக இவ்வளவு பெரிய பிரேக் போட்ட? பூனை குட்டினா மேல ஏத்த சொல்றியா? மூஞ்சா பாருடா, இதுவும் உயிர் தான்டா. வண்டி முடியா? அம்மா இன்னைக்கு நல்ல முகத்துல முடிச்சிருக்கு. அம்மா அப்பாயா நீ வலதுகால வச்சு ஏறதுக்கு என்ன கிரக பிரவேசமா? ஃபர்ஸ்ட் பிரவேசமா? முதல் தடவையா வண்டி ஏறீங்களா? அம்மா நானு உங்க பிள்ளையா? மன்னிச்சிருங்க, ஒரு சொக்கா போட்டு கூட்டி வரக்கூடாதா? அவன் சட்டையத்தை அவர் போட்டு இருக்கா. ஒரே குடும்பமா? பத்திரமா மேல ஏறி கைத்த போட்டு கட்டி இருக்கிறேன். சத்தம் கேட்டதே. நான் விழுந்துட்டேன். நீ விழுந்துட்டியா? போ. எங்க சாமி போற? படிச்சிருக்கான். ஏன் சாமி உங்களுக்கு அதெல்லாம்? அங்க எங்களுக்கு ஆக இருக்குப்பா. சரி எத்தனை டிக்கெட்? நாளா? நானா? என்னத்துக்கு 4? அவா இவர் நான் 3 தானே. இது நம்ம குடும்பம் தானே? ஆமா. என்ன அவனுக்கு எதுக்கு டிக்கெட்? நல்லா இருக்கு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதா சொல்லுவாங்க. இந்த பூசணிக்காய பஸ்ல மறைக்கிறீங்களா? அவன் குழந்தை. சரி, உங்களுக்கு பஸ்ஸுக்கா? நோக்கு தெரியாது. அவனுக்கு நாங்க எப்போதும் டிக்கெட் வாங்குறதே கிடையாது, வாங்குனதும் இல்ல. இப்ப ஆரம்பிங்க. வெளிய வாடா. சீட்டு கீழே போறியா? அந்த பழக்கெல்லாம் இங்க வேணாம். சாமி 14 ரூபாய் 20 காசு எடு. மாமா அப்ப ஒண்ணு கிடையாது. அம்மா தான் போச்சா? அவன் நினைச்சு அடிக்கிறேன். சாமி நேரா உட்கார். அள்ளி ராஜ்யமா இருக்குது. அள்ளி இல்லப்பா, இது டில்லி. எடுங்க பணங்க. ஏமா நாம டெல்லிக்கு போனப்போ ஒரு நெக்லீஸ் வாங்கினமே, அத பத்திரமா எடுத்து வச்சிருக்கியா? ஓ, பெட்டிக்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். அதுதானே கேட்டேன். எங்க அந்த விருது பெட்டி அங்காட்டான்னு கழட்டி கொடுத்துட்டியோன்னு பார்த்தேன். இந்தாங்க, இந்த நெக்லஸை பணமாக்கி நடன அரங்கேற்றத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுங்க. வேண்டாமா, இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எவ்வளவோ பணத்தை நான் வாங்கியிருக்கேன். இப்ப நகையை வேறையா வாங்கணும்? என் மனசே ஒத்துக்கு. சுதாகர், எனக்கு என்னுடைய லட்சியம் தான் முக்கியம். அதுக்காக வேண்டி நான் எதையுமே செய்ய தயாராயிருக்கேன். வாங்குங்க ப்ளீஸ். மாலா, இந்த நெக்லஸ்ல ஜொலிக்கிற வைரங்களை போல சினிமா வானத்துல நீ ஜொலிக்க போற. அரங்கேற்றத்தை எவ்வளவு கிராண்டா நடத்துறோம் பாரு. டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போமா.
ஆச்சு? ரிப்பேர் ஆயிடுச்சு. வண்டி இந்த இடத்த விட்டு நகர இன்னும் கரெக்டா 1 hour ஆகும். நீயா? நானே தான். You idiot! Stop, listen, proceed. Multicolor, modern girl. Where do you go, pretty girl? Stop, listen, proceed. மலரை போன்ற பருவமே, மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதே, போகும் பாதை தூரமோ. மலரை போன்ற பருவமே, மலரை போன்ற பருவமே, மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதே, போகும் பாதை தூரமோ. காவலில் பெண்மை அலங்காரம், ஆவல் மீறினால் அலங்கோலம். காவலில் பெண்மை அலங்காரம், ஆவல் மீறினால் அலங்கோலம். பாவை உனக்கே வழிகாட்ட தேவையானவன் நானன்றோ. பாவை உனக்கே வழிகாட்ட தேவையானவன் நானன்றோ. கருவிழி, செவ்விதழ், புதுமுகம், பொன்முடல், ஒரு முறை தவறினால் மறுவழி இல்லை. மலரை போன்ற பருவமே, மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதே, போகும் பாதை தூரமோ. அழகு வாழும் இடத்திலே, ஆபத்து இருக்கும் மறைவிலே. அழகு வாழும் இடத்திலே, ஆபத்து இருக்கும் மறைவிலே. உலகின் உண்மை இதனையே உணர்ந்து கொண்டால் நன்மையே. உலகின் உண்மை இதனையே உணர்ந்து கொண்டால் நன்மையே. குறுநகை, பொடியடை, சிறுநடை, எதுவுடை, ஒரு முறை தவறினால் மறுவழி இல்லை. மலரை போன்ற பருவமே, மனதை மயக்கும் உருவமே, வேகம் காட்டி நடப்பதே, போகும் பாதை தூரமோ. லா 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 லா. Daddy, Daddy, என்னம்மா இது? மணி என்ன ஆகுது? 11 o'clock. கடியாரத்தான் கையிலேயே கட்டி இருக்காளே. ஏமா இவ்வளவு நாடி கழிச்சு வரையே நாங்க என்னன்னு நினைக்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ மம்மி, எங்க காலேஜ்ல ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதுக்காக ஃபைனல் ரிஹர்சல் டைம் ஆயிடுச்சு. இனிமே இப்படி ஆகாது, டோன்ட் வரி. என்ன நிறைய எனக்கு ஒண்ணும் புரியல. டாடி எனக்கு புரியுதுமா. சரி, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடுவோம். தட்ஸ் குட். ஆனாலும் இனிமே இப்படி எங்களை தவிக்க விடாத. குஷன் மெத்தையிலே பட்டுச்சாலை போத்தி நான் படுத்திருந்தாலும் தூக்கம் மட்டும் வருவதாக இல்லை. அரங்கேற்று நாளை எண்ணி எண்ணி என் மனம் ஏங்கி கிடந்தது. அந்த நாளும் வந்தது.
சொல்லும்மா சொல்லு. நமக்கு இருக்கிறது ஒரே குழந்தைன்னாலும் அவ பொண்ணு. அளவுக்கு மீறி அன்பு காட்டாதீங்க, அது அடக்கத்தை கெடுக்கும், ஆணவத்தை வளர்க்கும். உங்க அம்மா 1000 தடவை சொன்ன போதெல்லாம் அவளை அரட்டி மிரட்டிட்டு உன் போக்குக்கு விட்டேனே, அதுக்கு இதுவாமா எனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதை விட என்னம்மா நடக்கணும்? நாணம் இல்லாம 4 பேருக்கு முன்னால ஆடி நம்ம குடும்ப மானத்தை கண்டு நாடே சிரிக்கும்படியே செஞ்சிட்டியே. என் மக சிந்திக்க தெரிஞ்சவ, சீர்கெட்டு போக மாட்டான்னு எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதையெல்லாம் நாசமாக்கிட்டீங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமா போயிடுறேன். என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற? இந்த படத்தை பார்த்துமா கேவலம் இல்லைன்னு சொல்ற? இது எல்லாம் கலை கண்ணோட பாக்கணுப்பா. நாளைக்கு உன்னை கட்டிக்கிறவன் கலையில ரசிக்க மாட்டான், காரை துப்புவான். அப்படிப்பட்டவனை கட்டிக்க நானும் தயாரா இருக்க மாட்டேன். அப்பா, இன்னைக்கு சொல்றேன், எனக்கு கல்யாணத்துல ஆசையிலே கலையில் தான் விருப்பம் இருக்கு. அப்ப இத்தனை நாடும் காலேஜ் டே, காலேஜ் ஃபங்க்ஷன் சொல்லி லேட்டா வந்தது, அனாதை குழந்தைங்க விடுதிக்கு நன்கொடை வசூலிக்க போறதா சொல்லி அடிக்கடி வெளியே போனது, உன் சிநேகிதிக்கு அர்ஜென்ட்டா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் சொல்லி என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு போனது, இவ்வளவும் இந்த கண்டாவிக்கு தானா? கன்றாவின்னு சொல்லாதீங்கப்பா, என்னுடைய கண்ணான லட்சியமே அதுதான். ஓஹோ, அந்த அளவுக்கு முத்தி போச்சா? சரி, உன் முடிவை நீ சொல்லிட்ட, எங்க முடிவை நாங்க சொல்லிடுறோம். இதுல இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டை விட்டு எதுவுமே நகரக்கூடாது. அடுத்த மாசமே உனக்கு கல்யாணம். என்ன உங்களுக்கு கல்யாணம்? எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! பிள்ளைகளுக்கு விரோதமா தீர்மானம் செய்யறதே இந்த பெற்றோர்களுக்கு வேலையா போச்சு. கல்லுல நார் உடிக்கலாம், ஆனா கலை உலகத்துக்கு ஒரு நபரை கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டங்கிறத பல பேர் இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. நீ ஒரு சினிமா ஸ்டாரா வரணுங்கிறதுல இதுவரைக்கும் நான் எடுத்துக்கிட்ட முயற்சிகள் எல்லாம் இனிமேல் தான் பலனளிக்க போகுது. கலைக்குழுவுல வீட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா குடும்ப கொட்டடியில குழந்தையும் கையுமா குறைந்து போகணும்னு உன் பெற்றோர் நினைக்கிறாங்க. இருந்து மியாமி பீச் வரைக்கும், ஹவாயிலிருந்து ஹாலிவுட் வரைக்கும், கங்கையிலிருந்து வால்கா வரைக்கும், யாங்ஸ் நதியிலிருந்து மிசிசிப்பி வரைக்கும் உன்னுடைய கீர்த்தி பரவணும்னா என் பக்கமா இல்ல உன் பெற்றோர் பக்கமா? சுதாகர், நான் எப்பவுமே உங்க பக்கம் தான். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? வேற வழியே இல்லை. இன்னைக்கு ராத்திரியே ரூபாய் 25,000 என்னுடைய இடத்துக்கே வந்துடு. ஏன் பயமா இருக்கா? இல்ல, வந்து ஃபாதர் மதரை பிரிஞ்சிருக்கணுமேனு நினைக்கிறியா? டோன்ட் வரி, ஆரம்பத்தில் அப்படித்தான். நாளைக்கு ஸ்டார் ஆன பிற்பாடு ஃபாதர் மதர் இல்ல, அவங்களுடைய குலங்கோத்திரம் எல்லாருக்குமே உன் பங்களாதான் சத்திரமாயி. சினி ஸ்டார் லைஃப்ல இதெல்லாம் சகஜமான. இந்த பாரு, டைம் இஸ் கோல்ட், லேட் பண்ண வேண்டாம். நாளைக்கு நாம இதே மாதிரி பம்பாய் தாஜ்மஹால் ஹோட்டல்ல தங்கியிருப்போம். கேரியா? சைத்தானின் கட்டளைக்கு பணிந்த ஏவாள் போல சுதாகரின் சொல்படி யாருக்கும் தெரியாமல் பணத்துடன் பேய்களும் நடுங்கும் அந்த பின் சாமத்தில் என் வீட்டை விட்டு வெளியேறினேன். சுதாகரின் வீட்டுக்கு முன்னால் நின்றேன். வாமா வா, உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தோம். மேல போ.
மாலா, வா வா வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இதுல நீங்க கேட்ட பணம் இருக்கு, புறப்படலாமா? டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? பிளேன் டிக்கெட் தானே? ஆமா. நேத்தே புக் பண்ணிட்டேன், உடனே பறந்துட வேண்டியதான். கொஞ்சம் நீ உட்காரு, இங்க சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்பா, உனக்கு பணம் வேணாமா? பணம் வேண்டான்னு எந்த படையனாவது சொல்லுவானா? எனக்கு இது பத்தாது. பத்தாதா? என்னடா சொல்ற? நம்ம செய்யற மோசடித்தனத்துல நமக்குள்ள சமபங்கு இருக்கிறது மாதிரி இந்த பணத்திலையும் சமபங்கு கண்டிப்பா இருந்தார். நேரம் பேசுறியா? என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், மத்தவங்க எல்லாம் வாங்கிக்கல. அத பத்தி எனக்கு கவலை இல்லை. உங்களை நம்புன அந்த பொண்ணை ஏமாத்துறீங்களே, அந்த மாதிரி என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? எனக்கு சேர வேண்டிய பங்கு கண்டிப்பா வந்தா இல்ல. வேண்டாம், விலகுங்க. ஏண்டா கொலை விழுந்த மாதிரி கத்துற? நாயுடு, கொஞ்சமாவது அறிவு இருக்குதாயா உனக்கு? வழக்கமா உடைக்க வேண்டிய இடத்துல தேங்காய் உடைக்கிறேன்னா சாமி சும்மா விடுமாயா? அதனாலதான் அந்த பொண்ணு மேல சாமி வந்து ஓம் கணேசா உன்னடுமை. ஏய், தேங்காய் சூடு அங்க வச்சோம். உன்னதாமா உன்னத்தான் உடைக்கணும். தேங்காய வா வாமா, சீக்கிரம் வாமா. ஏண்டா இருக்கிற? வாடா, பிள்ளையாருக்கு தேங்காய் அடிச்சிட்டு வரலாம். இந்த காலத்து பொம்முடாட்டிகள் தேங்காய் உடைச்ச மாதிரி பேசுறா, தேங்காய் உடைக்கிறதுக்கு பயப்படுறா. எழுந்திருங்கோ, எழுந்திருங்கோண்ணே. என்னடி போய் தேங்காய் உடைச்சு கொடுத்துட்டு வாங்க. என்னடி கப்பு? வாய் மூடிட்டு பேசாத இருக்க மாட்டேன். பொம்மநாட்டிகளை பத்தி உங்களுக்கு என்ன பேச்சு? இந்த பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் பேச கத்துருட்டேன். தைரியம் வந்துடுத்த? கோவங்கை துங்கக் கரிமுகத்து தூமணியே, கோவங்கை துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் என்ன சுதி சேர்க்கிறான்? டிரைவர் நாயுடுவை நம்பி பிரயோஜனம் இல்ல, எல்லாம் கடவுள் கையில தான் இருக்குது. எங்க போற? உள்ள போறேன். அது தெரியும். எந்த ஊருக்கு போற? என்னைக்கு போற ஊருக்கு தான் போறேன். அடடே, உன் பேத்தி ஊருக்கா? ஆமாங்க. ஏறு 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 ஏறு. அடே, வழக்கமான காக்கியா இருந்தியா? 10 பேர் முன்னாடி தள்ளி உட்கார். போடே. போடா, நிறுத்துமா. நாயுடு, எனக்கு வெத்தலை வேகம் வேணும்னா நீ பிரேக் மீச்சா போதியது. வண்டி போகணுமா போவானாமா? யாரையா கோழி கொண்டு இருக்கிறது? யாரு யாரையா கோழி? யாரு கோழி? சாமி, நீதானா அது? இந்த ஆயா கொண்டு வந்த கூட துண்டு சாமி. கூட துண்டா? ஏயா 1 மணி நேரமா கூவுறேன்ல, யாரு கோழி யாரு கோழின்னு சும்மா ஏன் உட்கார்ந்திருக்க? யாரை கேட்டு கோழி கொண்டு வந்த? இது
போய் சாயங்காலம் அரைக்கணும். கல்லு இல்ல, ரோசா இல்ல. கோழி கொண்டாடுறதே தப்புதுல புடிச்சு வேற கொடுக்கணுமா? மாடு நீ முடியா வண்டிய. என்னடா கர்மம்? நான் யாரு தெரியுமா? கோட்டை முடியாடி குபேரி முகனடா. என்ன வேணுங்கிற? அந்த கோழியே எனக்கு நேர்ந்து விட்டதுடா. நீங்க 2 பேரும் பிடிச்சு கொடுங்களேன், உங்க குடலை பிடிக்கிறீங்க. முனியப்பா உன் பிள்ளைங்களை குடலை உருவாத காப்பாத்தப்பா. நாயுடு நாயுடு, சாமி விஷயா அந்த சங்க தாமகத்துக்கு புடிச்சு தர்றோம். பிடிச்சு தரியா? மலையேறணுமா? மலையேறியா? பஸ் ஏறதுல பத்தாதா இந்த மலை வேற ஏறணுமா? புடிச்சு தர்றோம். இறங்கியா நாயுடு, இறங்கியா. ஐயா ஐயா, கொஞ்சம் பிடிச்சு கொடுங்களே, பிடிச்சு கொடுங்களே. வாடா வாடா, என் கண்ணு சிக்கவுல வாடா, இருடா கண்ணை இருடா. ஓடி போய் மூஞ்சி பாரு. ஆட்ட கூப்பிடுறேன், ஓடிய கூப்பிடுறா. ஓடி நாயுடு அனுப்பியா? ₹4 போறாது ஒரு கோழி, அத ஒரு டிரைவரும் கண்டக்டரும் சுத்திக்கிட்டு இருந்தா நாமெல்லாம் என்ன வெட்டி ஆளா? ராத்திரி நாடகம் வேற இருக்குது, இந்த பயலுக விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க. அது சாமானியமா கிடைக்குமா? எனக்கே என்ன வேலை காட்டும். இப்பதான் கோழியோட பெருமை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் சீட்டு கட்டாவது கொண்டு வந்திருப்பேன், ரம்மியாவது போட்டுக்கலாம். இவனுங்க வரமாட்டானுங்க. கோழி பிடிச்சு கோழி விளையாண்டு ஓனாம் பிடிச்சிட்டு தனியா வருவானுங்க. யோ உறக்க பேசாதய்யா, ஓடி போனது கோழி தான். போனான வேற ஏன் ஞாபகப்படுத்துற? அது வேற துரத்திக்கிட்டு இருக்க போறானுங்க. பகவான் இந்த லோகத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுல புதுவிதமா ஒரு டிரைவரையும் கண்டக்டரையும் படைச்சு அவளண்ட நம்மளை எல்லாம் சிக்க வச்சுட்டார் பார்த்தேடா. விதி இன்னும் ஒரு கொன்னோம் அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன பண்ண போறேன்? இந்த கோழி வச்சு சூப் வைக்க என்ன கணம் கணக்கு தெரியுமா? போடா நல்லா மசாலா போட்டு குருமா வச்சா ஜில்லுன்னு இருக்கும். கிளவி கொடுப்பாளா? சரி, புடிச்ச கோழிய விட்டுறாத. பாம்பை பார்த்துட்டு பயப்படுறாங்க. பாம்பை லட்டு மாதிரி சாப்பிடுறாங்க. என்ன கேட்டுருக்கீங்களா? பாம்பை எவ்வளவு வைட்டமின் தெரியுமா உங்களுக்கு? நல்லா நாங்க மாதிரி வறுத்து குழம்பு பாம்பை பார்த்து ஏன் போவோம். பிடிக்க மாட்டாப்பா.
நீங்க தகடா பிடிச்சு வந்துச்சு அங்க பிடிச்ச இங்க ஸ்டீரிங் மேல இருக்குதுப்பா. ஸ்டீரிங் தொட்டாதான் நீ ஓடிட்டிய. நம்ம சொல்ல பார்த்துட்டா புடுறா புடுறா எனக்கு தெரியாதுமா, உன்னதான் பாதுகாது. பாம்புனா பறையை நடுக்கும் புடுறா எனக்கு தொடையா நடக்குது. நீயாச்சும் பாம்பாச்சே. முத்துசாமி, முத்துசாமி. முத்துசாமி, அரே முத்துசாமி வாடா, கிட்ட வாடா, கிட்ட வாடா. என்ன சாமி அது பயந்த மாதிரி? அது என்ன போய் பண்ணிவிட இப்படி பயந்துக்கு நிக்கிற சாமி? குமாரி சாமி, பயப்படாது, பயப்படாது சாமி, பயப்படாத சாமி. அது என்ன சாமி பண்ணிவிட? சாமிக்கு ஒரு முத்து குடுறா, முத்து குடுறா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மிஸ்ஸே ஆகக்கூடாது. 2 தோட்டமா இருக்கு. பஸ்ல வர அவளை எப்படி தீர்த்து கட்டிடணும். ஜாக்கிரதை. ஆகட்டும் பாஸ். நாங்களும் பஸ்ஸை ஃபாலோ பண்றோம். நான் சொன்ன இடத்துக்குள்ள அவளை க்ளோஸ் பண்ணிடணும். பி கேர்ஃபுல். ஓகே பாஸ். எவ்வளவு செல்லமா வளர்த்தோம். இந்த மாதிரி செய்வான்னு கனவுல கூட நினைக்கலையே. பாரு, நாம யாருக்கும் ஒரு கெடுதலும் செய்யல. ஆண்டவன் விட்ட வழி. நீ வந்து சாப்பிடு மீனாட்சி. எஜமா, என்னப்பா? சின்னம்மாவை பெண் பார்க்க வந்திருக்காங்க. ஐயோ, அவங்க வேற வந்துட்டாங்களா? வராம என்ன செய்வாங்க? அவசரப்பட்டு நேத்து தந்தி கொடுத்துட்டீங்களே. பெண் எங்கேன்னு கேட்டா இப்ப என்ன பதில் சொல்றது? சரி சரி, கண்ணை தொடச்சிக்கிட்டு வா. நிலைமையை எப்படி சமாளிச்சுதான் ஆகணும். பாத்தியா அவன் மகனே, நாங்க எல்லாம் பொண்ணு பார்க்க வர்றோம், உன்னையும் கூட அழைச்சிட்டு போறோம். ரூம்லயே இருடான்னு தந்தி கொடுத்தா இருக்கான ஊர் சுத்திப்ப பிள்ளையாண்டா எங்க பெண்ணு வீட்டுக்காரங்க கேட்டா அப்ப என்ன பதில் சொல்றது? நீங்க பேசாம இருங்க, எல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏண்டா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? இல்லைங்க, இப்பதான் மீனாட்சி போய் காப்பி கொண்டு வா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பதான் நாங்க ரயில் கடையில காபி சாப்பிட்டோம். முதல்ல பொண்ணை வச்சுட்டோம். ஆமா தரிகாச்சலாம், பெண்ணை அழைச்சிட்டு சொல்லுங்க. அதான் சொல்ல வரேங்க. என்னன்னா, அவளுடைய சிநேகிதிகள் எல்லாம் சீமையில இருந்து வந்திருந்தாங்க. அவங்களோட பிக்னிக் போயிருக்கிறா மகாபலிபுரம். ஆமா, மாப்பிள்ளை எங்க? உங்க பொண்ணு மகாபலிபுரம் போனால, நம்ம பையன் வேடந்தாங்களுக்கு போயிருக்கான். ஆமா, இந்த பறவைகள் பாக்குறதுக்கு சாயந்தரம் எப்படி வந்துடுவான்? வந்துருவான். நம்ம பொண்ணு சாயந்தரம் வந்துருவா. ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரிதான். ஊர்வலத்துக்கு வண்டி ஓட்டுறோம்னா கொண்டாந்து பஸ்ல கட்டி வச்சா ஊர்ற கேள்வி கேட்கிறீங்களே சொகவேரி எதற்க பாடுறா? உங்க மச்சானுங்க வழி விடாம ராக் அண்ட் ரோல் ஆடிக்கிட்டு போறானுங்க. பாப்புமான உருளைகளா? ஆன மாதிரி வண்டியில வந்து முன்னால பூர மாதிரி போறீங்களா? டிக்டாக் போட்டுக்கிட்டு அனிமூன் போறீங்களா? ஏன்பா சைடு கொடுக்க மாட்டீங்களா நீங்க? ஏய், தூக்கி போடுறா. வேண்டாயா, என் வண்டி தாங்காதியா. ஏண்டா வண்டி டாப்பு கழட்டு இருக்குது, எங்க கிட்ட விளையாண்டீங்க, உங்க டாப்ப கழட்டுவ தெரியுமா? ஐயா தெரியாம செஞ்சுட்டயா, மன்னிச்சுங்கய்யா. அவசரமா பாண்டிச்சேரி போனியா? அட பாருங்களா, பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போதுதான் ஆடிட்டு வருவாங்க பாத்துருக்கிறேன். போகும்போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்களாடா? இல்லையா, இனி அப்படி செய்ய மாட்டேயா. 4 டிக்கெட் வேணையா. 4 பேரா? குவச்சிக்காதடா, கிராக்கி போகுது. காசை வாங்கிட்டு வண்டியில தூக்கி போடு. ஏறுங்கப்பா, போங்கப்பா. கோபு, நாங்க போறோம். வண்டி ரெடி ஆனதை எடுத்துட்டு வந்துரு. போங்கடா.
எங்கே பயணம், எங்கே பயணம், எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம் எங்கே கோவில் பார்க்கவோ பாவம் தீர்க்கவோ சொத்து சேர்க்கவோ சுமையை தூக்கவோ, பயணம் எங்கே பயணம் எங்கே சேர்ந்து வருபவர் எத்தனை பேர் நல்லவர் கெட்டவர் யார் அறிவார், சேர்ந்து வருபவர் எத்தனை பேர் நல்லவர் கெட்டவர் யார் அறிவார், அசலை போலே நகல் இருக்கும் அசந்த நேரம் கேடிருக்கும், அசலை போலே நகல் இருக்கும் அசந்த நேரம் கேடிருக்கும், வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும், வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும், பயணம் எங்கே பயணம் எங்கே புகையும் இடத்தில் தீ இருக்கும் எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும், புகையும் இடத்தில் தீ இருக்கும் எந்த பகையும் அருகில் மறைந்திருக்கும், பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும், பகை தெரியாமல் மாட்டிக்கிட்டா அது வஞ்சம் தீர்க்க துணிந்து விடும், வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும், வாழ்வில் கவனம் வேண்டும் அதை வெல்லும் துணிவும் வேண்டும், பயணம் எங்கே பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் யாவு பார்க்கும் ஆசையோ, பயணம் எங்கே பயணம் எங்கே கோவில் பார்க்கவோ பாவம் தீர்க்கவோ சொத்து சேர்க்கவோ சுமையை தூக்கவோ, பயணம் எங்கே பயணம் எங்கே இந்த வண்டி ஓடுறதே கஷ்டமா, இதை போய் நிறுத்துறாங்க. ஏமா மன்னிப்பு கேட்டுறீங்களா? பாக்கலாம் கேளுமா. தப்புமா தப்பு, நீ கூத்தாடி இல்ல. அப்புறம் என்ன போங்க வாயாடி. மறுபடியும் ஏமா கூப்பிடுற? ஐயோ கஷ்டம். இந்த சண்டை எதனால ஆரம்பிச்சது? எல்லாம் இந்த ஆளால வந்துச்சியா? இந்த மாதிரி பாசஞ்சரை வண்டியை ஏத்தவே படாதப்பா. எழுந்திரியா? எதுக்கு எழுந்திரியா? முடியாது. முடியாதா? சரி உட்காரியா. நிப்பேன். இப்ப ரெண்டு வைப்பேன். நான் யார் தெரியுமா? கொப்பேன். 4 குட்டுப்பேன். தம்பி, என்ன கண்டக்டர் சொன்னா என்னமோ ஏட்டிக்கு போட்டி பண்ற? ஏண்டா கஜகரணம், நீ ஏண்டா ஒண்ணும் புரியாத வீட்டுல போய் போகரணம் போடுற?
சமாளு சமாளு விடுநாடு செருப்பு நம்மள கிடைக்குது, நம்ம செருப்பை திருப்பி கிடைக்கிறதா? கண்ட கண்ட சோமாரி எல்லாம் பேண்ட போட்டு வண்டியில வந்துடுறான். யோ வாச்சிட்ட உள்ள வையா. கருங்குடி இறங்கயா. நம்ம டிக்கெட்டை பாண்டிச்சேரி வரைக்கும் நீட்டுக்க. குழந்தை அதான் அடங்காத அப்புறம் தலைய வர்ற தலையெழுத்து பாண்டிச்சேரி வரை போயிட வேண்டியதானா? ஆனா அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பாண்டிச்சேரி வரைக்கும் டிக்கெட்டை நீட்டுனா நீ நீட்ட வேண்டியதுதானே. டிக்கெட் கிடைக்கிறதாவது பாக்குறதானே? அப்படி அப்படியா 3 ரூபா 5 பைசா கொடு. தயாரா வச்சிருக்கிறியா? முன்னாலே முடிவு பண்ணதானா? கொண்டாயா கொண்டாயா. என்ன பக்கோடாவா? முழகாயா அடடே பக்கோடா தான். அப்பா என்னது காடா பகோடாவா? அதான் விரல் சூப்பிட்டு இருக்கே, அது பத்தாதா? அபிஷ்டு பக்கோடா ஒண்ணும் கிடையாது. பக்கோடா காது கண்ணா காது கையோட வந்துடும் தெரியுமா? என்னது காது கண்ணு தெரியும், கை கடிக்க தெரியும், வேற என்ன தெரியும் உங்களுக்கு? நீ ஏண்டா ராஜா கருமீண்டெல்லாம் போய் கையாண்டு இருக்கேன். பாரு மதுராண்ட வரட்டும், நோக்கு மசாலா வடை வாங்கி தரேன். சமத்தோல்யா 2 இடத்துல வாங்கி கொடுக்காதடி. எதுக்கு பேசுறா? ஏண்டிமா அவனை போட்டு ஏன் இப்படி வதக்கிறீங்க? இங்க யாரும் வதக்கவும் இல்ல. ஏண்டி வதக்கிறதுக்கு நானே வத்தலால வடாமா? என்ன கேட்டா கேட்கணும் தெரியும். அவளை கெடுப்போ. ஏடா அவன் என்ன வதக்கிறேன்? ஐயோ பகோடா 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 பகோடா. ஏண்டி நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நாக்கு பிடிங்கிட்டதுலாம் போல இருக்கு. நேக்குண்டா பேசாத இருக்கோ. பகோடா ஐயா பகோடா பகோடா பக்கோடா பக்கோடா வேற பண்டமே தெரியாது. பகோடா அதெல்லாம் வாயை கட்டுங்க. பஸ்தா ஏன் பாக்குறேன்? நான் வாங்கின வாயை திறந்துட்டு இருக்கான். சாப்பிட்டுக்கோ, வானம் போறது. மெல்ல மெல்ல புடிச்சு கட்டுங்க. அப்படித்தான் இறுக்கி கட்டுங்க. மெதுவா கட்டுங்க. கதவு எடுக்கிற மாட்டேன். எலி குஞ்சு மாதிரி கத்துறான். இப்படி கத்துறான் பகோடா பகோடான்னு இருக்குங்க. பேசாம இரு. ஏங்க என்னங்க நீங்க சொல்லுங்க. கருவழியில படம் நடக்குதே, அந்த படத்தை பார்சல் பண்ணி இந்த பஸ்லயே அனுப்பிச்சாங்க. ஆமாங்க, அப்போ நான் தான் கண்டக்டரா இருந்தேன். நான் தான் லக்கேஜ் போட்டு அனுப்பிச்சேன். ஏங்க கதையை மாத்துறீங்க? அந்த பார்சலை பஸ்ல அனுப்புறது ட்ரெயின்ல. ஏங்க அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அது ஒரு பயங்கர மர்டர். என்னடா மருடர் பாசஞ்சரை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறேன்? நாயுடு, நான் ஒண்ணும் பயமுறுத்தலையா? பக்குவமா நைஸா இப்பதான் கதையை ஆரம்பிக்கிறேன். மாறிட போகுது, ஜாக்கிரதை. ஐயோ நீதாயா பாதையில போற, பாத்து போயா. அவர் கிடக்குறாருங்க வயசாங்க. நீங்க சொல்லுங்க. அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் என்னங்க? அப்புறம் அவ்வளவுதாங்க. இன்னும் நின்னாரு. அவரு ஒரு நாளைக்கு சாவாரு. நீங்க ஏமா பதறீங்க? பய உழுவா வந்து ஒட்டிக்குமா? பஸ் இரும்பு பய காந்தம். நீங்க பேசாம உட்காருங்கம்மா. ஏப்பா படிக்கட்டுல நிக்கிற? நிக்கட்டும்மா. அப்புறம் நீங்க சொல்லுங்க. அந்த கொலையிலங்க செத்தவ போய் கொன்னவர்கிட்ட மாட்டிக்கிட்டான். கொன்னவங்கிட்ட வந்து செத்தவ மாட்டிக்கிட்டான். அவன் கொன்னுட்டான். அப்புறம் அவன் செத்துட்டான். போனதை பத்தி நமக்கு என்னங்க? நம்மளை பத்தி பேசுவோம். காலையில எந்திரிச்ச நீங்க என்னங்க சாப்பிடுறது? காலையில எழுந்த உடனே இட்லி வடை சாம்பார் எல்லாம் சாப்பிடுறேன். நீங்க? நான் பல்பொடி சாப்பிடுவேன். எந்திரிச்ச உடனேவா இட்லி சாம்பார்லாம் திம்மா? பல்லு விளக்குற பழக்கம் இல்ல. இந்தப்பா தம்பி, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். என்ன குழந்தைகிட்ட கதை இறந்துகிட்டே வர்றீங்க? யார் அம்மாவா? அப்பான்னு சொல்ல. நானும் பார்த்தாச்சு. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தாங்க நல்லா இருக்காங்க. அது சரி, 5 பேரோட ஒன்னாவா இருக்கும்? எப்பவும் கூடவே வருவாங்களா? பிரிகிற பழக்கமே இல்லையா? அது சரி, 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்கல்ல. எல்லாம் 11 மாசம் ஜெயிப்பாங்க. ஏங்க நீங்க நானும் 10 மாசம் தையா. விளையாடாதீங்க. காய்ச்சல மட்டும் போடுமா? சொல்லு சொல்லு. அபோரை கேப்ப பாக்குறீங்களா? பாருங்க சார் எங்க இருந்து வரே? மிலிட்டரியில இருந்தா? ஆமா. சாருக்கு எந்த கேம்? பத்தான்கோட். பத்தான்கோட்? காஷ்மீர் பார்டர்ல சொல்றேன். அங்க இருந்தா வரே?
அங்கெல்லாம் குளிர் ரொம்ப அதிகமா இருக்குதே. ஆமா, நீங்க அங்க இருந்திருக்கீங்களா? நோ நோ நோ, நான் அங்க இல்ல, எனக்கு தெரியும். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? பார்க்கும்போது தெரியல, நான் ஒரு என்ஜிஓ. ஓஹோ, அப்படிங்களா? கேம்ப்ல சாப்பாடு சிஸ்டம் எல்லாம் எப்படி? அதெல்லாம் நல்ல சௌரியம் சார். காலையில 5 மணிக்கெல்லாம் A1 டீ. காலையில 5 மணிக்கெல்லாம் டீ தராளா? ஆமா. அதுவும் A1 டீ. அப்புறம் பகல் 12 மணிக்கு கோதுமை சப்பாத்தியோட அருமையான சாப்பாடு. 12 மணிக்கே கரெக்டா சாப்பாடு போடுறாளா? எஸ் எஸ். அதுவும் கோதுமை சப்பாத்தி ரைஸோடயா? பேஷ் பேஷ் பேஷ், திவ்யம் திவ்யம். அப்புறம் ராத்திரி 7 மணிக்கு சாப்பாடு. மறுபடியும் 7 மணிக்கே சாப்பாடா? காலை 5 மணிக்கெல்லாம் டீ, பகல் 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு, ராத்திரி 7 மணிக்கு மறுபடியும் சாப்பாடு. பேஷ் 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 பேஷ், ரொம்ப நல்ல சிஸ்டம். நீங்க கொடுத்து வச்சவா சார், நீங்க கொடுத்து வச்சவா, நீங்க கொடுத்து வச்சவா, நீங்க கொடுத்து வச்சவா. ஏன் பெண்ணு வந்துடுத்து பொங்கலை மில்ட்ரிக்கு யாராவது கையை பிடிச்சு எடுத்துட்டு இருக்கா? போயிடுங்கோ, போய் சேர்ந்துடுங்கோ. சேலை தாண்டி போறேன், பார்த்துட்டே இரு. சேர்ந்து துப்பாக்கி எடுத்து எதிரிகளை சுட மாட்டேன், நானே சுட்டுட்டு செத்துருவேன். சாமி, சண்டை முகத்துல போய் சுட்டுக்கிட்டு சாவலாம். இருக்கிறவனுக்கு தொல்லை கொடுற சமாதானமா உட்காருங்க. ஏன் சார், சண்டை பூரணமா நிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? ஏன் நிக்கணும் சண்டை? சண்டை நிக்கணுமா? ஒருத்த குத்துட்டு சாகணும், தெரிச்சுட்டே வரணும், கும்பலா ஓடிண்டே இருக்கணும், குண்டு போடணும். சார், சண்டை நிக்குமான்னு அவரை கேட்டன ஒழிய உங்க சண்டை ஆரம்பிக்க சொல்ல சார். ஏன் சார் இப்படி ஆத்திரப்படுறீங்க? இந்தாங்க, அவரை ஆத்திரப்படுறதுலயே அர்த்தம் இருக்குங்க. என்ன சார் அரசா இருக்கிறான்? என்னண்டாலும் கேட்டதுக்கு பதில் சொல்லணுமே தவிர இப்படி கேட்கக்கூடாது சார். மரியாதையா பேசும், நடக்காது நடந்துடும், ஜாக்கிரதை. அவளோட போய் மோதுற முடியுமா உங்களால? என்ன நோக்கு இந்த தள்ளியில இருந்து சத உட்கார்வா. என்னமோ நடக்காத நடந்துருமாம்ல. அவர் அப்படியா சொன்னாரு? ஏன்யா இப்படி முட்டாள்தனமா யோகம் பண்றீங்க? யாரு மத்திய முட்டாளுங்க, கண்ணை பழுத்து போடாம யாரு அவன்டாவை ஏவு கடையில் அடிக்கிறான். வாழைப்பழ வந்து போகுதா? பசியில துப்பாக்கி புள்ளத்தையே தின்னுருக்கு. யாருக்கு அஞ்ச மாட்டேன், இருக்கிறதெல்லாம் அனுப்புறா. ஏன் சார், இந்த ஜனங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க ராத்திரின்னு பார்க்காம பகல்னு பார்க்காம பனி குளிர்ல பார்டர்ல போய் படுத்துருக்கீங்களே சார். இவனுக்கு இன்னொரு எதிரின்னு ஒருத்தன் வரணுமா? இவனுங்களே ஒருத்தர் எதிரி அடிச்சுக்கிட்டு சாவானுங்க சார். ரொம்ப நன்றிப்பா. என் ஊர் பக்கத்துல தான் இருக்கு, நான் நடந்தே போயிடுறேன். ஆமா, நம்ம காரை நம்பாதீங்க, உங்க காரை நம்புங்க. வரம்பா. மறுபடியுமா வரமா? குட் மார்னிங் பிரதர். என்னாச்சு? உள்ள சண்டை வெளியே வாடா. இந்த 10 வாரம் முடியறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். வா, நம்ம ரேடிட்டர்ல தண்ணி ஏற்றிட்டு வருவோம். ஆயாத சண்டை. இங்க பாரியா, எவனோ புலிக்கட்ட ஆடிச்சு விட்டுட்டு போயிருக்கான். நம்ம ஆடுவோமா? நான் புலி, நீ ஆடு. உட்கார்றேன். உட்கார். சொல்ற வச்சிருக்கியா? இந்தா காத்து புடி, இத புடி. என்ன தோளோட திங்கிற கருமா? வைட்டமன் எந்த பாகத்துல சுத்துதோ யாரா கண்டா? என்னது? என்னடா அமைதி நிலவுது?
அடடே அங்க மாதிரியா போலீஸ்காரையா ஏறி இருக்காரு அதான் கப்சிப்பு ஆயிட்டானுங்க வா அப்படியே தொப்பிய மாட்டு அடிச்சுடுவோமா மேடம் தேங்க்யூ. பி கேர்ஃபுல். சார் ஏதோ காதல் பாஷை பேசாம போட்டிருக்கேன் விழிக்குதே. ஆமாங்க சார், இந்த ஆட்சி ஏறின இடமே வேற, அந்த அம்மாச்சி ஏறின இடமே வேற. இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடியல சார். டிக்கெட் ஏதாவது இறங்குதா? யாரும் இறங்கலப்பா. உன் வண்டியில ஏறினவன எவனை இறங்க விட்டுருக்கிறேன். நேரா மரத்துல கொண்டு போய் டம்முன்னு அடிச்சிருக்கிறேன். வண்டி ஓடும் போது நிறுத்தாம போயிட்டு இருக்கியா? கேட் எல்லாம் மூடி இருக்க போறான், ஏற்கனவே லேட்டு. துரை சாத்தி விட்டானா? இனிமே எப்ப திறக்க போறானோ? என்னண்ணே கேட் சாத்திட்டீங்களா? ட்ரெயின் வருதா? சண்டை வளர்த்த பின்ன பஸ்ஸா வரும். சும்மா இருற, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? சும்மாரியா கேட்டு மூடியா இருக்கட்டையா, அப்பதான் எனக்கெல்லாம் ரெஸ்ட். போடா போய் சீக்கிரமா வந்துடு. கொஞ்சம் கலத்தி விடுங்களேன். அடிப்பட ப்ளீஸ் பழம் சாப்பிடுங்க. நோ தேங்க்ஸ். பரவாயில்ல சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைங்க, அது எனக்கு பிடிக்காது. பிடிக்கும். நீங்க பச்சையை நினைச்சு பேசுறீங்க, இது பன்னீர் தாட்சை. சாப்பிட்டு தான் பாருங்களேன். தேங்க்யூ. காட்டுக்குள்ளே திருவிழா தண்ணி பண்ணு ஆட்டுக்குள்ள திருவிழான்னு பாடாதீங்க, காருக்குள்ள திருவிழான்னு பாடுங்க. ஆமாங்கோ, அதுதான் இப்ப பொருத்தமாக்கிறான். பஸ் ஓடும் போது எங்க பக்கத்துல உட்காந்து பிரயாணம் பண்றது, பஸ் நின்னா எங்க கிட்ட இறங்கி காட்சி கேட்கறதா? தானே இஷ்டம்டா போடுத்தாமே, எல்லாம் உடுத்தாமே, போடுத்தாமே 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 போடுத்தாமே. நானை விட்டால் அது நடந்து விட்டா. சாத்துக்குடி எப்படியா? 3 ரூபா. 3 ரூபாயா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 103 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது, இப்ப டசன் 3 ரூபாயா? போய்யா 4 நாளுக்கு முறுக்கு கொடுப்பா. பக்கத்து வீட்டுக்காரரு மச்சான் 4 நாளுக்கு முறுக்கு வாங்கி நீங்க ஒண்டியாவே நீங்க போறீங்களா? முறுக்கு முறுக்கு போயா, 10 வருஷமா விலை தானே கேக்குற, நீ என்னைக்கு வாங்கியிருக்க? சுட்டு கொடுங்க மச்சான். என்ன சிரமப்படுறீங்க? எக்கச்சக்கமா கைய வெளியில நீட்டி முறுக்க வாங்கி விட்டேன், கையையே எடுக்க முடியல, துட்டையே எடுக்க முடியல. முறுக்க பையன் கையில கொடுங்க, கையை சௌரியமா எடுக்கலாம். ஆமா வாங்கிக்கடா. முறுக்கு முறுக்கு நீ முறுக்கு கைய வெளியே நீட்டாதே. ஐயோ முறுக்கு, ஐயோ முறுக்கு. யாரு பட்ட வேற இல்லையா? இப்படி இருந்தா யாருப்பா? எல்லாருமே சும்மா இருக்கா? அப்ப நானும் டிரைவர் தானா? என்னடா என்ன சம்பந்தப்படுத்தி பேசுறேன்? இங்க இருந்தா சல்பேட்டா பாட்டில் அங்க உருண்டு வந்தது, அப்ப நானா? அப்ப நானா? எவன் திரு திருன்னு முழிக்கிறானா அவனை புடுறா. அதுப்பா பையன் முடிக்கிறான், விடாதே பையனை அவுத்து. பையன்யா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் பையன் கிட்ட தாண்டா கொடுத்துட்டு ஜாரையா ஒதுங்கி இருப்பானுங்க. விடாதே அவனை விடாதே. என்னங்க அவனுக்கு பக்குடா தர ஒண்ணுமே தெரியாதுப்பா. என்னையா நீங்க என்ன டீ குடிக்கிறதுக்கே நான் யோசனை ஒண்ணுமே என் கையில கொடுத்துட்டு விளையாடுறீங்களா? நான் தான் சார் கொண்டு வந்து, நான் தான் சார் கொண்டு வந்து. அடிக்காதீங்க. அடி அம்மா பாவா கொண்டு வந்துட்டானே. வாயை மூடிட்டு பேசாத வாடி.
நானும் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கேன். எப்ப நடந்த வேலை இது? ரயில்வே கேட்டு கிட்ட 10 நிமிஷத்துல அப்ப நீங்க அந்த பக்கம் திரும்பி பொடி போட்டீங்களா? அப்ப நடந்த பிசினஸ் எங்களுடைய 25 வருஷம் சர்வீஸ்ல நான் ஏமாந்ததே கிடையாதா? என் 30 வருஷம் சர்வீஸ்ல நானும் மாட்டிக்கிட்டது கிடையாது. இந்த வண்டியா ஏறினா எல்லாருமே மாட்டுவானுங்க. நீங்க மூக்கல பொடிய போட்டீங்க, அவன் கண்ணுல பொடிய போட்டுட்டான். ஏப்பா நீ குடிக்கணுங்கிற ஆசையில எங்க குடியெல்லாம் கெடுக்க பாத்தியா? குடி ஸ்டேஷன் கொண்டு போனியா? ஸ்டேஷனுக்கா? இன்னைக்கு நான் முழிச்சதுல இருந்து எவன் முகமும் தெரியல. ஒவ்வொரு கண்டமா தப்ப வேண்டியதா இருக்குது. இல்ல இனிமே நான் பொடியே போட மாட்டேன்டா. நல்ல பழக்கம். அவ இவரை திருத்துறான். ஆமா, அந்த ஆளுதான் கொண்டு வந்தான்னு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? எனக்கு எல்லாமே தெரியும். என்னுடைய பார்வையிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது, தெரியுமா? எங்க போற? பாண்டிச்சேரி. ஏறு 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 ஏறு. அண்ணாச்சி பாத்து இறக்குங்க. காச்சாரே காச்சாரேன்னு சொன்னா கேக்குறியா? காச்சு காச்சுன்னு காச்சுங்க. வேலையா பாரியா? என் வேலை தானே. போய் நாளை தீட்டு ஓடி வருதுவா. ஓடுறானு நீ ஒருத்தம்பா ஓல்டான்னா நெட்டி தொலைற அலையிற. போய் போய் தண்ணியா போடுறா, பெட்ரோல பாடுறான்னு சொன்னா எவன்டா கேட்கணும்? எங்கப்பா கையில ஒரு பூசணிக்காய் ஆட்டி விட்டுப்படாது. வச்சு கால சுத்தி கழிவிட்டோம். மரியாதையா உள்ள போய் உட்காரு. கருணா இதுல குறைச்சல் இல்ல. ஏண்டா 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 வண்டிக்குள்ளதானே இருக்கீங்க, அப்படியே வெளியே தர்றீங்க. உட்காரியா? அடே ஒருத்தனாவது நில்லுங்கடா, அப்பதான் ஒருத்தரை சந்திப்பீங்க. ஏண்டா ஏண்டா திருப்பி திருப்பி சுத்தி வர்ற உன்னை இந்த பசையும் கட்டிக்கிட்டு மாரடிக்கிறேன்டா. நானும் தான் மாரடிக்கிறேன். ஏய்யா நீங்க எல்லாம் மாரடிக்க நாங்கெல்லாம் என்ன போனோமா? ஒழுங்கா அவங்களை கொண்ட ஊர்ல சேர்த்துட்டு அப்புறம் அடிச்சுங்கப்பா. மரியாதையா உள்ள உட்காரியா? உட்காரியா? நீ ரேடியேட்டர் பொங்குக்கு போய் தண்ணி கொண்டு வாடா. சோமேரி காத்தாலியா ஆயில பாடுறா, தண்ணிய பாடுறா, காத்த பாடுறானையா பிராக் பாத்துக்கிட்டு இருந்தாயா? என்னங்கடா கிண்டலா விடுறீங்க? கண்டக்டர் வர ரொம்ப நேரமாக போல இருக்க. நாம் அப்படியே கீழே இறங்கி கொஞ்சம் காத்தாட நிற்போமே. தேங்க்யூ. எனக்கு இருந்த கலை ஆர்வத்துல பெற்றோரையும் மதிக்காம வீட்டை விட்டு வந்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நீங்க மட்டும் இல்லைன்னா அவன் நிச்சயமா என்ன கொன்னே இருப்பான். எனக்கு எல்லாமே தெரியும் மாலா. எல்லாம் தெரியுமா? நான் கூட உங்களை ஆரம்பத்துல தவறாத்தான் நினைச்சேன். ஆனா உங்களை இப்போதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க?
யாரோ வராங்க போல இருக்கேன். வேற யாரு? நம்மள பத்தி என்னன்னு நினைச்சுக்கிட்டு புரணி பேசி வராங்களே, அந்த கோஷ்டி தான். இவங்களை என்ன செஞ்சா தாக்கும்? ஒரு ஐடியா, இங்க வாங்களேன். எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ, அதில் என்ன மோதுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. ஓஹோ ஓஹோ ஓஹோ. கண்ணும் கண்ணும் பேசுகின்ற கதைகள் பேசலாம், இதை கண்டுவிட்ட கும்பல் எல்லாம் எதையும் பேசலாம். கண்ணும் கண்ணும் பேசுகின்ற கதைகள் பேசலாம், இதை கண்டுவிட்ட கும்பல் எல்லாம் எதையும் பேசலாம். தொட்டு தொட்டு ஓடுகின்ற தென்றல் போலவே என் முன்னே வந்து நின்று நின்று சிரிப்பதென்னவோ. தொட்டு தொட்டு ஓடுகின்ற தென்றல் போலவே என் முன்னே வந்து நின்று நின்று சிரிப்பதென்னவோ. சுத்தி சுத்தி பாடுகிற வண்டை போலவே என் நினைவில் மெல்ல அமர்ந்து கொண்டு கேட்பதென்னவோ. இங்கே வா எனது அன்பே வா, இங்கே வா எனது அன்பே வா. லலலா 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 லலலா. எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ, அதில் என்ன மோதுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. ஓஹோ ஓஹோ ஓஹோ. மறைந்து நின்று பூனை போல பதுங்கி பார்ப்பதோ, பறிப்புலியை போல நேரில் வர ஆண்மை வேணுமே. மறைந்து நின்று பூனை போல பதுங்கி பார்ப்பதோ, பறிப்புலியை போல நேரில் வர ஆண்மை வேணுமே. வந்து வந்து அலைகள் போல தடைகள் தோன்றலாம், அதை உடையை போல உதறிவிட்டு ஒன்றாய் மாறலாம். இங்கே வா எனது அன்பேவா, இங்கே வா எனது அன்பேவா. லலலா 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 லலலா. எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ, அது என்ன மோதுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ, நம் இருவரையும் பார்த்து பார்த்து ஏக்கமாகுதோ. ஓஹோ 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 ஓஹோ. ஓரமா போக கூடாது. தள்ளா இருங்கப்பா. அப்பா தள்ளுங்கப்பா, தள்ளுங்க.
இவனுக்கு வண்டி ரோட்ல நின்னப்போ நான் ஜாக்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கிறேன். என்ன இப்படி விட்டு போயிட்டாரு. ஒரு சின்ன பையன் மூஞ்சில கைய வச்ச என்ன தொங்க விட்டாங்க. இன்னமணி அனாவசியமா எவனையாவது கைய தூண்டிவாடா. நீட்டுவியாடா? நீட்டுறேன். இறங்குறா. எப்படியா இறங்குவேன்? இறக்கி முடியா? லேட்டு பஸ் வந்துட்டு போடுறேன். உப்புமா எடுத்துட்டு வா, அப்படி எடுத்துட்டு வா, பக்கடா எடுத்துட்டு வா, இட்லி எடுத்துட்டு வா, வடை எடுத்துட்டு வா, தோசை எடுத்துட்டு வா, பூரி கிழங்கு எடுத்துட்டு வா, பொங்கல் எடுத்துட்டு வா, அப்பளம் எடுத்துட்டு வாடா. அடே சாம்பார் எடுத்துட்டு வாடா. வாங்கோ 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 வாங்கோ. நீங்க இந்த பஸ்ல தான் வரீங்களா? பஸ்ன்னு சொல்லாதுங்க. கட்ட வண்டியில வந்திருந்தா கூட காத்தால புறப்பட்டதுக்கு எப்பவோ பாண்டிச்சேரிக்கு போய் பழைய மனசே ஆயின்றிருப்பேன். தப்பு பேசிண்டே இருக்காதடி, எனக்கு வயிற்ற கிள்றது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதே விளையாட்டு இவனுக்கு பிடிச்சாத கொண்டு வந்து வைடா. ஆமா, ஏன் பையன் வாயை கட்டி கொண்டு வந்து ஏதாவது வேண்டியதில்லையா? வேண்டுதலும் இல்ல தாண்டுதலும் இல்ல, அவுத்து விட்டா எல்லாம் கேட்பான். என்ன கேப்பன்? ஹோட்டல்ல உட்கார்ந்து இப்படி வாயை கட்டிட்டு இருந்தா இங்க சாப்பிடறவன் என் ஹோட்டலை பத்தி என்ன நினைப்பு? உங்க கடை காப்பிய வடிகட்டி சாப்பிட போறதா நினைப்பா. கொஞ்சம் சும்மா இருங்கோ. வாயை கட்டி வயிற்ற கட்டி பிள்ளைய வளர்க்கணும்னு பெரிய சொல்லுவா. இப்ப நான் நிறைய பார்த்துட்டேன். ஆமா, வாயை கட்டிட்டு வயிற்ற கட்டிட்டேனோ. ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. இங்க பாருங்க. மைசூர் பாக்கு நன்னா பார்த்துட்டன். வாய மட்டும் இல்ல, இவன் கண்ணை சேர்த்து கட்டணும். கண்ணுல பட்டதெல்லாம் கேட்டு இருக்கானே. ஏன் இப்படி வளர்த்து? என்ன பண்றது? முதல் பிள்ளையும் கடைசி பிள்ளையும் அவன் ஒருத்தன் தான். நன்னா புரிஞ்சுட்டேன் புரிஞ்சுட்டேன். அடே வில்லோ வில்லாத்ரி விஸ்வநாத வாங்கோ வாங்கோ வாங்கோ. ஏன் யோசிக்கிறேன்? ஃபேமிலி ரூம் உள்ள போங்க. இந்த பஸ்ல தான் வந்தேன். ஐயருங்க தம்பி, பஸ்ல பசி பசினியே நல்லா வெட்டினியா வெட்டினியா? இல்ல மாமா, வெளியே போய் வெட்ட போறேன். என்னப்பா இது? கொட்டி தொலை. குதிரைக்கு போடுறதெல்லாம் இங்க கொண்டு மனுஷங்கிட்ட போட்டு காட்ட வாங்குறீங்களே. வருஷம் 360 நாள் இதான் கிடைச்சதா? அதெல்லாம் எந்த இடத்து പറഞ്ഞിട്ട് കാര്യമില്ല, முதலாளி எடுத்து போய் പറയൂ. குட்டி, நீங்கள் மலையாளியானோ? അതെ അതെ. നിങ്ങൾക്ക് നായർ പിടിച്ച പുളിവളറിയോ? അറിയാം അറിയാം. അതൊക്കെയാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. നിന്റെ യജമാനിക്ക് ഞങ്ങളെ വിട്ടാ വേറെ വഴിയല്ല, എங்களுக்கு ഇത് വിട്ടാ വേറെ ഗതിയല്ല. വായുറപ്പ ക്ഷമിക്കണം ക്ഷമിക്കണം. ഒരു ഹോട്ടൽ എന്നാൽ ഒരു ഓളം, ഒരു കാലം, ഒരു എരിശ്ശേരി, ഒരു പുളിശ്ശേരി, ഒരു വേപ്പേരി, ഒരു അവിയൽ, ഇതൊക്കെയാണ് മുഖ്യമായിട്ടിരിക്കണം. മനസ്സിലായി. ഓ, നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി, எங்களுக்கு வயத்திலாயி. ஓ, ஜோலிய நோக்கு. என்ன மாட்டே விக்கல் மாதிரி இருக்க? பின்னாடி இருமலா? தண்ணி தண்ணி. என்ன 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 வேலை பிடித்தது என்ன? ஏங்க கச்சேரியா பண்றது? விக்கெட்டு உயிர் போயிட்டு தண்ணி வேணும். அடே வில்வம் வில்வாத்ரி விஸ்வநாத, தண்ணி வண்டி வந்துட்டான்னு பாடுறேன். யார்கிட்ட பேசுற பேச்சு? தண்ணி வண்டி இனிமேதான் வரணுமா? கோவிச்சுக்காரு, பேசஞ்சர்ஸ் வர்ற இடம். பஸ்ஸுக்கு ஆரன் அடிச்ச உடனே அவ அவசரமா கையலம்பாம குடிச்சு முடிக்காம ஓடிடுவா. அதனால ஜலம் ஸ்டார்ட் பண்றதில்ல. மேலும் நீங்க வந்திருக்கிறதும் அன்டைம். அன்டைம் இல்ல,
பேட் டைம். வண்டி வந்தால் தான் ஜெயம். அதுக்குள்ள இது போயிடும். எழுதிருமா வெளியில போய் போட வாத்தாப்ல அந்த ஓட்டங்கள் போரும். சாப்பாடா இது சாப்பாடு. அடே கபரா, அடே கபரா. வேலூரியோ, டேய் பச்சை, டேய் வாடா நான் கொடுத்த. ஏவல் என்று சவாலோட போலாவா இருந்தாங்க. முன்னாலே போலாவுக்கு வா. பொட்டை புள்ள மாதிரி பின்னாலே இருந்து லோலா லோலா லோலோன்னு கத்திக்கிட்டு. ஏய்! ராத்திரி உங்க வீட்டு கடிகாரத்து மேல 12 வாட்டி டும் டும் டும்னு சொல்லி அடிக்குது. அதுக்கு என்ன சொல்லுவேன்? மணி 12ன்னு சொல்லுவேன். நீ பிச்சை எடுத்து துண்ணுவேன். பேய் வேலைன்னு சொல்லுவாங்க, பேய் வேலைன்னு சொல்லுவாங்க. ராத்திரியில போறேன், அம்மாவாசை கும்பிட்டு உண்டியா போறதுக்கு பயப்படுறேன். துணைக்கு பொண்டாட்டி கூப்பிடுறேன். பொண்டாட்டி வரல நான் என்ன செய்வேன்? என்கிட்ட வா, பயத்து தர்றேன். கேளுங்கய்யா, ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சாம்பிராணி போட்டு தூவம் காமி. கையிலே கட்டு, முண்டாவிலே கட்டு, கழுத்திலே கட்டு. ஆனால் இடுப்பிலே மாத்திரம் கட்டாதே. எட்டடுக்கு மாடிக்கு மேலே வேடிக்கை பார்க்க போறேன். எப்படி போறேன்? லிப்ட்ல போறேன். ஐயோ, 5வது மாடிக்கு 6வது மாடிக்கு நடுவிலே நின்று போச்சு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? லவோடு அடிச்சுக்குவேன். வெளியில கேட்காது, உள்ளே கேட்காது. யோசிக்காத, நேர எங்க தேவா, எங்க தேவா. அதான் வெளியே வர முடியாம அந்த இடத்துல நிக்கிறவன் வாங்கிட்டு எப்படியா வர முடியும்? கூட்டத்துல யாராவது ஒருத்தர் வாங்கோ சார், வாங்கோ சார். அம்மா, ஏய் கர்ணா, வண்டி எடுக்கலாமாடா? யாருமே வர வேண்டாமா? பொறுப்பா பொறு. எங்க கோபு? என்னடி என்ன கேட்டீங்க? நான் பாக்கலையே. என்னது இது? குழந்தைய பக்கமா நான் என்னத்த பார்த்துட்டு இருந்தேன்? அவர் எப்போதும் உங்களை தான் பாத்துட்டு இருக்காரு. விளையாடுறியா? மணி என்னையாச்சு? வண்டி புறப்படுற நேரத்துல பையன் எங்க தார வாத்துட்டியா? ஐயோ, என் குழந்தைய காணோமா? பாபா! நான் என்ன பண்ணேன்? என் குழந்தை என்ன பண்ணுனே? நான் என்ன பண்ணேன்? என் குழந்தை இல்லாம நான் வர மாட்டேன். ஐயோ, கொழு கொழுன்னு வளர்த்து மரக்காலத்துல கொண்டு வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஐயா, செருப்ப போட்டுருக்கா. உன் தலையிலயா ஓடுவார் பின்ன? இது என்னது? இது என்னது? இது என்னது? என்ன போட்டிருக்கா? உன் தாலி போட்டிருக்கா. நல்லா பார்த்து சொல்லு. பலே, ஓட்டு. இந்த உத்தியோகத்தோட பேசாம எங்க போற? இல்லையா, ஒரு பீடி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் காத்துட்டு இருக்கவா? யா, இத்தனை நேரம் என்ன பண்ண? உட்காரியா பேசாம. ஏற்கனவே ஒரு டிக்கெட் வண்டியே நிறுத்திருக்கோம். பாத்தீங்களா, ஒரு சின்ன பையன் வண்டியவே நிறுத்தி விட்டான். இவன் எல்லாம் வளர்ந்தானா என்ன பண்ணுவான்? இந்த மாதிரி உட்காரணும். ரெடியா காலம் போய இடத்துல உட்காரியா போய. வீடு வாங்க போறாங்க. ஐயோ, நாயுடு என்ன யாரு? ஏ பகவானா, ஏய்! வாய்ந்த பக்கம்னு சொன்ன நீ அங்க படுத்திருக்கிறேன். சரி, வந்தது வந்த நெல்லை வாய்ந்த பக்கம் வந்தேன். கேட்டான் செல்வேன். நான் யாரு? ஓட்டபஸ் கண்டக்டர். ஓட்டபஸ் காட்டுறியா? ஓட்டபஸ் கண்டக்டர் தான்யா. சொல்லு, கூட்டத்தை கூட்டி மானம் போற மாதிரி சொல்லியா? தனியா முடிச்ச வேலையை விட்டு தொலைக்கலாம்னு பாக்குற முடியுதா? அப்புறம் எப்படி? வாய்ந்த பக்கம் நான் எங்க வந்திருக்கிறார்? ஊட்ட விட்டு இங்க எங்க வந்தார்? பையன் எப்படி இருப்பான்? குழந்தை மாதிரி இருப்பான். குழந்தை மாதிரியா இருப்பான்? சித்தான குட்டி மாதிரி இருக்கிறான் அவன். தலை சூப்பரா குழந்தையா? முழு டிக்கெட் கிடைச்சிருக்கான் அவனுக்கு. வாங்க, அந்த பையன் கிடைப்பானா? நீ கூப்பிட்டா மை வேலை செய்யுமா? நான் கூப்பிடுனியா? வாய்ந்த பக்கம் அவன் எங்க இருக்கிறான்? 45 டிக்கெட்
மக்கள் காத்துட்டு வந்து மயில கூட்டு போகாதே ரத்தம் கக்கி சாவே போயா குழந்தை 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 ஐயோ என் குழந்தை ஆமா குழந்தை கோபாலகிருஷ்ணன் சோமாரி வேற விளம்பரப்படுத்துறான் பாரு கண்ட்ராக்டர் மாமன். ஏமே மாடத்துல 7 ரூபா வச்சுட்டு போன்னு ஏன் ஒரு கோழியை கிளிய வாங்கி வதக்கி வைக்கிறது? நீங்க இல்லாம பேசாத. ட்ரிப்பு நாளைக்கு 11:30 மணிக்கு இங்க வந்து நிற்கும். நல்லா காரமா கருவாடு போட்டு குழம்பு வச்சு ஒரு 4 முட்டைய போட்டு துவையலார. ஐயோ ராத்திரி பாண்டிச்சேரி ஹால்ட். நான் என்ன செய்யட்டும்? வரட்டுமா? கொஞ்சம் சிறிய வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஐயோ ஐயோ இந்த பஸ்ல கண்டக்டரா இருக்கிறத காட்டலாம். சீமத்து என்ன வீட்டுல ஆயா எப்படி இருக்கிறாங்க சொன்னீங்க? சும்மா கிணத்தாண்ட தண்ணி சேர்ந்து கீழே விழுந்து கால் ரெண்டி ஒடிச்சிட்டு நிக்குது. நீ எங்க சரிங்க? ஐயோ நகை போட்டியா? ஐயோ சேவ் பண்ண மாட்டாயா? மூஞ்சி பாலமா அத்துவாயா? அவனோட நான் நல்லா பண்ணுவேயா? என்ன விட நல்லா சேவ் பண்ணுவியா? என்ன போய் சரைக்க சொல்றீங்க? நான் பஸ்ல கண்டக்டர். பஸ்ல டிக்கெட் கொடுக்கறவன் இவருக்கு அங்கேயே டிக்கெட் கொடுக்க சொல்றியா? இல்ல ஏன்டா அனாவசியமா பேசுனேன்? ஒரு விளையாட்டு வெறுப்புல சொன்னாச்சு. ஏண்டா தொழிலே தெரியாத நீ என்ன விட அழகா சேவ் பண்ணுவேன்னு சொன்னீல்ல? இதோ பாரு, கண்ணுக்கு எதிரில் ஆளு, கையில கத்தி. இப்ப நீ சேவ் பண்ணிய தீரணும். இல்ல இந்த இடத்தை விட்டு உன் பஸ் ஒரு அடி கூட நகராது. ஆமா போரை எங்கடா போறை? போய் சிறை. நாகப்பா என்னப்பா விளையாட்டு இது? இந்த மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாது சார். உங்க சவாலுக்கும் சவாலத்துக்கும் நான் தான் கிடைச்சனா? ஏன் பயமா இருக்கா? பயப்படாத சார், நான் இருக்கேன். ஏப்பா வீட்டை வாரியா எடுத்து போட்டியா? என் முகம் என்ன ஆகுது? சும்மாரியா இங்க போய் முகம் பண்ணிட்டு 6 சாவு 100 சாவு துணிஞ்சவனு கேட்டியா துக்கம்? ஏயா ஏயா நடந்துற? உன்னை நம்பி யாரா இருக்காங்களா? பாவி பயல, என் வருமானத்தை கெடுத்துச்சா. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட போறதில்ல. உங்க கண்டக்டர் பாய் சாப்பிட மாட்டிக்கிட்டா புடிச்சு வச்சிருக்கான். என்னடா அது? அவன் என்ன கரவ மாடா புடிச்சு வச்சிருக்கு? போய் பாருங்க. பார்பர் ஷாப்ல ஏதாவது பாக்கி வச்சுட்டானா சோமாரி? என் பேக் நம்ம சாப்பிட்டோமே ஹோட்டல் அங்க வெஸ்டர்ன் டெம்பிள் இருக்கு. நான் போய் எடுத்து வந்துடுறேன். அவன் என்ன சொன்னா சொல்லு. என்ன சொன்னானா? வழக்கமா என் கடைக்கு வர கிராக்கிக்கிட்ட என்ன விட அழகா சேவ் பண்ணுவேன்னு சொன்னானே, விடுவனா? என்னன்னு அவன் என்னமோ தமாஷுக்கு சொல்லி இருக்கு. தமாஷா? கத்திக்கு தோலுக்கு இடையில தமாஷா? இன்னைக்கு அவன் சிறைச்சி ஆகணும். ஓ சவால் அதானே? அடே கோக்கர்னா சரடா என்ன? என்னடா டேய் பக்கத்துல நிக்கிறானா? அந்த முத்து நாயுடு, உன் ஓட்டு யாருக்கியா போட போற? என்னடா கத்தி முனையில ஓட்டு கேட்கிற? நீ போடுறவனுக்கு தாண்டா நானும் ஓட்டு போடுவேன். என்னடா இது முகத்துடைய ரகசியத்தை கப்பலேத்துறான்?
என்னடா இது முகமாடா இது 5 ஏக்கரா நிலமாறு இருக்கு. நாயுடு வீட்டுல முழுகாம இருக்கிறாங்கன்னு சொன்னியா? என்ன குழந்தை எதிர்பார்க்குற? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையா? கண்ணாடியே பாக்காதியா, அப்புறம் அதே மாதிரி குழந்தை பிறக்கும். என்னடா இளநீ வெட்டுற? அப்படிடா, அப்படி தூங்க வைடா. அப்படிடா. மெதுவா மெதுவா. வெரி குட் வெரி குட். சிங்கண்டா நீ. சவரக்கலை தூளாளி என்ன இந்த பக்கம் வந்து காட்சி கொடு. பாத்தியா? நம்ம பைய சகலகலா வல்லவன். பாப்பிஸ் வாங்குறியா? வாங்கிட்டேன். இதுக்கு முன்னால நான் சலூன்ல வேலை பார்த்தவன் தான். நான் தான் அவனை அழைச்சிட்டு போய் காரு வேலை ட்ரைன் அப் பண்றேன். பழைய தொழிலே பரவாயில்லைன்னு சொன்னா அதுக்காக தொழில குறை கூறன்னு அர்த்தமா? நீ தான் தூளை தப்பு கணக்கு போட்டிருக்க. நெருப்புன்னா வாயா வெந்து போயிடும். உலகத்துல எந்த தூளுமே கேவலம் இல்லப்பா. மாலா, மரியாதையா அடுத்த 15வது மைல்ல இறங்கிடு. ஜாக்கிரதை. ஏமாத்திட்டான். சரி, இனி அடுத்த திட்டத்தை நாம நிறைவேற்ற வேண்டியதான். புறப்படுங்க, வண்டியில இருங்க. சுதாகர் வண்டி போதே. என்னப்பா இது? கர்ணம் எவ்வளவு எதற்கா ரோட்டை கொச்சு விட்டுக்காண்டா? எப்படா வண்டி ஓட்டுறது? சோதரி இறங்கி பாருடா கீழே. ஏய், எவன்டா அவன் நெருப்பு வச்சவன்? ஏய், நெருப்பு அவில இறங்கி வரவா? கண்டக்டர், பஸ் விட்டு யாரும் இறங்க கூடாது. பிரயோஜனம் இல்ல பிரதர், தோட்டா தீர்ந்து போச்சு. மரியாதையா கொடுத்துடு, இல்ல உன்னால பஸ்ல இருக்கிற அத்தனை பேரோட உயிரும் பலியாகும். மாலா, நீயும் மரியாதையா இறங்கிடு. இந்தாப்பா கண்டக்டர் தம்பி, இந்நேரம் என்னவோ பெரிய சூரப்புலி மாதிரி கதை ஆண்டுகிட்டு வந்த 4 முரட்டு பசங்களை கண்டோன்னா வாழை சுருட்டி வச்சு உட்கார்ந்துகிட்டிய. இவ்வளவுதான் நான் உன் பவுசு. இப்பதானே புரியுது, இது வெறும் காகித புலிதாமா. நல்லா கேளுங்க. ராவணன் சீதையை கூட்டிட்டு போறச்சே ஜடாயு வந்து வழிமறைச்சார். அந்த பச்சைக்கு இருந்த வீரன் கூட இந்த பேசஞ்சர்ல ஒருத்தருக்கும் இல்லையே. எப்பா டிரைவர், ஏதோ
சொல்லாதேடி, எனக்கு பயமா இருக்கு. நான் சொல்லத்தான் சொல்லுவேன், பேசாத இருங்கோ. நீங்க என்ன ஆம்பளைகள் தானா? ஒருத்தருக்காக ரோஷம் வேண்டாம், மானம் வேண்டாம், சூட சொரண வேண்டாம். அத்தனை பேரு ஏன் காப்பு வச்சுட்டு இருக்கேன், பேசாத ஜட போட்டு. ஐயா ஊசி குத்துற மாதிரி பொம்பளைங்க கேள்விகளை கேட்கறாங்க, உங்களுக்கு உரைக்கல. திருப்பதியா பஸ் அதோட ஒரு கை பாத்துருவோம். யோ நாயுடு, சொரண இல்ல உனக்கு சொல்றாங்களையா? இந்தாயா ஜாதியும் விபத்திலையும் சாகிறத காட்டிலையும் வீரத்துல சாகலாயா? திருப்பியா வண்டிய திருப்பவா? நான் ஒண்ணு திருப்புவாதி இல்ல, பஸ்ஸ திருப்பறதுக்கு. ரிவேஸ்ல போய் அவனோட அடிக்கிறேன். டேய் கருணா, பின்னால ரைட் குடுறா. நல்ல வண்டி ஓடுலையா? நல்ல டான்ஸ் விடாதுங்க. என்னடி டான்ஸ்? என்னமோ பெருசா பட்டாளத்துக்கு போறேன், அங்க போங்க போங்க. வேணாண்டி, தெரியாம சொல்லிட்டேன். போங்க. வேணாண்டி, என்ன கேக்குது? எல்லாம் இங்கதான், அங்க போங்க போங்க. என் கையில வச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். மரியாதையா போ.
நம்ம அடிக்கிற மடுவா காத்தடிப்பேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அப்பா வரதுமா அப்பா என்ன அடிக்கிறா? இதோ பாருங்க. புரியா புரியா உங்களுக்கு வேலை இல்லாம செஞ்சுட்டாங்க சார். எங்கள் மொபைல் பஞ்சாயத்திலேயே தீர்ப்பு குறித்தாங்க சார். இன்னுமே இவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க. பாத்தீங்களா சார், மறுபடியும் சண்டைக்கு வர்றான். பாத்தீங்களா சார், போங்கடா போங்கடா. என்னமா சண்டை ஓட்டே தெரியுமா? எனக்கு நம்பவே முடியலையே. நம்ப முடியல சரிதான். இனிமே நம்மால முடியாது. அங்கே உரைக்கிறேன். அங்க யாருமே இல்ல. யாரும் இல்லையடி, தானா இழுத்துக்கிறது. இழுத்துக்கிறதா? Thank you.
ஒண்ணும் கவலைப்படாதே, எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். நம்ம மாலாவும் இவர் மகனும், அதாவது நம்ம வருங்கால மாப்பிள்ளையை சந்திச்சு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்களா, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொல்லி தந்தி கொடுத்திருக்காங்க. அப்படியா? பாத்தியாடி உன் மகன் தாமத்தியத்தை? இதுல பாக்குறதுக்கு என்னங்க இருக்குது? கட்டி மேளம் கொட்ட வேண்டியதுதான். அடி சவாஜி விடுவோம்னு. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மானி சுகதே தும் ஜீவச்சரதச்சதம் சதமானம் பவதி சதாயு புருஷஸ்தேந்திரயே ஆயுஷ்டேந்திரயே பிரதிதிஷ்டதி. நீங்க 2 பேரும் மெட்ராஸ் பாண்டிச்சேரி மாதிரி சந்தோஷமா இருங்க, அமோகமா இருங்க. அம்மா, நீ சினிமாவில சேர போனது எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்த பாரு, அந்த ரோட்டு தான் சரியில்லை. ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், நம்ம தோழர் அதை இருந்து காப்பாத்திட்டார், சமாளிச்சுட்டார். இப்போ உங்களுக்கு ரோட்டு ரொம்ப கிளியர், நீங்க போகலாம், ஆனந்தமா போகலாம். ஆனா அம்மா, உன் ஒருத்திக்காக எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஒரு பெண்ணு வீட்டை விட்டு தனியா வந்தா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. இத்தனை பேரும் அந்த பொண்ணை பத்தி தப்பா நினைச்சீங்க, தப்பா பார்த்தீங்க, தப்பா பேசுனீங்க, தப்பா கதையே கட்டினீங்க. ஒரு தப்பான விஷயத்துக்கு நாம இத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்தவன். ஏயா, இதுவே ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கோம். யோ, உலகத்துல கெட்டதுன்னு எதுவுமே தானா நடக்கிறது இல்ல, அதை உண்டு பண்றதே நாம தான். நாமெல்லாம் இருக்கிற இந்த தேசத்துல எத்தனை புத்தர் வந்தாலும் சரி, எத்தனை காந்தி வந்தாலும் சரி, எத்தனை இயேசு வந்தாலும் சரி, எத்தனை நபி வந்தாலும் சரி, எத்தனை ராமலிங்க சுவாமிகள் வந்தாலும் சரி, நம்மளால என்ன முன்னேற முடியல. என்னைக்கு எண்ணத்தால நாமே நம்மளை திருத்திக்கிறோமோ அன்னைக்கு தான் நாமெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இங்க நடக்கிற இந்த கல்யாணத்தை கேள்விப்பட்டு அழைப்பே இல்லாம எப்படி நீங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்தீங்களோ அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்லாம நீங்களாவே ஒண்ணு சேர்ந்து நல்லதா செய்யுங்க. அப்பதான் நாடு உருப்படும், நம்மளும் உருப்பட முடியும். அதுதான் நல்ல ரூட். யோ ரைடு வாயா, நம்ம ரூட்டுக்கு போவோம். இருடா, அதை எடுடா. கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்தாங்க, எங்க ரூட்டையே உங்க 2 பேருக்கும் கொடுக்குறோம். இதுல சந்தோஷமா தேன் நிலவு போயிட்டு வாங்க. போரை